பிரியமானவர்களே, ஆண்டவரும் மரமே இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 91 சங்கீதம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வசனத்துல 2 விதமான ஆபத்துகளை குறித்து பரிசுத்த வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. முதலாவதாக கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, இன்னொன்று கண்ணுக்கு தெரிகிற ஆபத்து, அது பாழாக்கும் கொள்ளை நோய். இப்போ இன்றைக்கு மறைவான ஆபத்தை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பேசும்படியாக நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, வேடனுடைய கண்ணி என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வேடனுடைய கண்ணி என்பது மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு பாதையை போல் அது இருந்தாலும் மறைவாய் அதிலே பறவைகளுக்கோ இல்லை மிருகங்களுக்கோ அது அகப்பட்டு கொள்வதற்கு அவன் ஒரு கண்ணியை அந்த வேடர்கள் வைத்திருப்பார்கள். இந்த பறவைகளை பிடிக்கிறவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, மறைவான ஒரு வலையை கீழே போட்டு அது மேலே இலையை பரப்பி அது அந்த பறவைகளுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ பறவைகள் என்ன செய்யும், மேலே இருக்கக்கூடிய அந்த அழகான ஆகாரம் மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர மறைந்திருக்கிற ஆபத்து அந்த பறவைகளுக்கு தெரியாது. அப்போ அந்த பறவைகளோ அல்லது அந்த மிருகங்களோ அந்த ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது அந்த வேடர்கள் அந்த மறைவான அந்த கண்ணியினாலே அந்த மிருகங்களை அந்த பறவைகளை பிடிப்பது வழக்கம். இதைத்தான் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பிசாசு என்கிறதான வேடன் நாம் சிக்கிக் கொள்ளும்படியாக அநேக தந்திரமான உபாயங்களை செய்து நம்மை சிக்க வைக்கும்படியாக பிசாசும் இந்த உலகத்தின் மனுஷர்கள் நம்முடைய சத்துருக்கள் தந்திரமான காரியங்களை செய்து நமக்கு மறைவான ஆபத்துகளில் நம்ம சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மறைவான எல்லா ஆபத்துகளுக்கும் உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா மறைவான கண்ணிகளுக்கும் நான் உன்னை விலக்கி தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து சரியா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 11 வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவன் ரகசியமாய் படையெடுக்கும்படிக்கு ரகசிய ஆலோசனை பண்ணுகிறான். அந்த ரகசிய ஆலோசனையை கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுகிறான், இந்த இடத்துல போகாதீங்க, இந்த இடத்துல சிரியர்கள் பாளையம் இறங்குவார்கள், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி. அப்போ சரியாக இஸ்ரவேல் ராஜா அநேக முறை அந்த ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டு தன்னை தப்புவித்துக் கொண்டார். இப்போ சிரியா ராஜாவுக்கு குழப்பம் வருகிறது. யார் என்னுடைய திட்டங்களை இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுகிறது? நமக்குள்ளே யாராவது வேவக்காரர் இருக்கிறார்களா சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அதுல ஒருவன் சொல்லுகிறான், ராஜா அப்படி கிடையாது, இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசி எலிசா என்று சொல்லி ஒருவர் உண்டு, அவர் உம்முடைய ரகசிய அறையிலே பள்ளி அறையிலே நீங்கள் பேசிக்கொள்ளுகிற காரியத்தை கூட கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனைகளை ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சிக்கிக்கொள்ளும்படிக்கு உங்கள் முன்னேற்றத்தை விரும்பாத சத்துருக்கள் உங்களுக்கு மறைவான கண்ணிகளை வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு மறைவான ஆபத்துகளுக்கு உன்னை நான் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ராஜாவை தப்புவித்த தேவன் மறைவான ஆபத்துக்கு தப்புவித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பான் வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு சத்துரு மனுஷர் ஆண்டவரே அப்ப ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா மறைவான ஆபத்துகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தப்புவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.